செந்தமிழன் இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தமிழன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு செந்தமிழன், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யுங்க. டிடிவி தினகரனை முழுமையாக டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய நியமனமே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது, அதை பற்றிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர் செய்த நியமனம் செல்லாதுன்னு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் முதலமைச்சர். உங்களுடைய பார்வைகள்? இந்த அதிமுக சட்ட விதிகள் பிரகாரம் பாத்தீங்கன்னா பொறுப்பாளர்களை நியமிக்கிறது விடுவிப்பது பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு. ஹலோ, எஸ் சார், தொடர்ந்து சொல்லுங்க. அந்த பொதுச் செயலாளர் இன்னைக்கு செயல்பட முடியாம இருக்கிறதால அவங்களுடைய பவரை துணை பொதுச் செயலாளருக்கு கொடுத்து துணை பொதுச் செயலாளர் நியமிச்சு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காரு. துணை பொதுச் செயலாளரையோ விடுவிக்கிறதுக்கு வேற யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி இவங்க நாங்க பொதுச் செயலாளர் வழக்கு இருக்குன்னா அபிடவிட் ஏற்கனவே தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பொதுச் செயலாளர் சின்னமா துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக இருக்கிற அத்தனை மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பொதுச் செயலாளர் செய்த நியமனம் இங்க கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எதன் ஊடான்னா அதிமுகவுடைய சட்ட விதிகள் ஊடா. ஒரு உறுப்பினர் தொடர்ந்து 5 வருஷம் உறுப்பினராக இருந்தாதான் இந்த மாதிரியான நிர்வாகியா இருக்க முடியும். டிடிவி தினகரன் அவ்வாறு இல்லை எனில் அவருடைய துணை பொதுச்செயலாளர் பதவி என்பதும் செல்லாதுங்கிற நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. உங்க கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தா அது வேலிட் தானே? அது வேலிடே கிடையாது. நிலைப்பாடு இவங்க எடுக்கவே முடியாது. நிலைப்பாடு பொதுச் செயலாளருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவங்க அவர் துணை பொதுச் செயலாளரை நியமிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு பொறுப்பு நியமிக்கணும்னா பொதுச் செயலாளர் நினைச்சாங்கன்னா சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சேர்த்த மறுநாள் கூட அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கலாம். அதுவும் அந்த விதிகள் இருக்கு. திருமதி சசிகலாவை முழு பொதுச் செயலாளரா பார்க்கல, நியமன பொதுச் செயலாளர் அப்படின்ற அளவுல தான் பாக்குது. அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள் என்னன்னா பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை தான் அந்த ஒரு முழுமையான பொதுச் செயலாளர் அணுகிறாங்க. அவங்க இல்லாத பட்சத்துல அவரால் நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் தான் கட்சியை வழிநடத்துவாங்கிறது அதிமுக கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. அந்த அடிப்படையில் அந்த முடிவை இந்த குழு எடுக்க முடியாது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே அந்த நிர்வாகிகளா இருக்க முடியாது. நீங்க பொதுச் செயலாளரா சின்னமா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னாலதான் நிறைய பேரை பொறுப்பாளர்களா நியமிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவைத்தலைவரை நியமிச்சது சின்னமா, அவருக்கு தலைமை செயலாளர் கொடுத்தது சின்னமா. அது மாதிரி ஒவ்வொரு நிர்வாகி பல்வேறு 2-3 மாவட்ட செயலாளர்கள், அது இல்லாம நிறைய அமைப்பு செயலாளர்கள், அணியினுடைய செயலாளர்கள், இவங்க அத்தனை பேருமே சின்னமா தான் நியமிச்சாங்க. அது செல்லாதுங்கறாங்க. இப்ப திரு அன்வர் ராஜா நம்ம கிட்ட பேசினாரு. இருக்க முடியாது. இந்த அறிக்கையை பார்க்கும்போது அதுல கையொப்பமிட்டவங்கள்ல திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனோ திருமதி சசிகலாவால் அவைத்தலைவரா நியமிக்கப்பட்ட செங்கோட்டையனோ அவங்க பேர் இல்ல எனில் அவங்கள நாங்க முழுமையான நிர்வாகிகளா பார்க்கலங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அப்படி இவங்க சொல்லவே முடியாது. ஏன்னா பொதுச் செயலாளரா சின்னமா நியமிக்கப்பட்டது கழகத்து சட்ட விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரை சேர்ந்துதான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க அந்த பொதுக்குழு உறுப்பினர்களோட பாத்தீங்கன்னா மத்த யாரும் சிறப்பு அழைப்பாளர் கூட அந்த கூட்டத்துக்கு கூட்டப்படவில்லை. ஏன்னா முழுக்க இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தான் அவங்க பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த டிஸ்பியூட் இவங்க சொல்ற மாதிரியே தேர்தல் கமிஷன்ல இருக்கிறதால இவங்க ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. ஆக முழு அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் தான் உண்டு. இவங்க புதிய நிர்வாகிகள் நியமனத்தை வச்சு ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னே தெரியல. புதுசா நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளால் கட்சிக்கு பலம் தானே தவிர எந்தவித குழப்பமுமே கிடையாது. ஏற்கனவே பல்வேறு முறையில் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்க கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷன் சட்டத்திட்ட விதி 20(5) படி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவரால் நியமிக்கப்பட்ட குழு அதை வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது இல்லையா? அதை இன்வோக் பண்றாங்க. அதுக்கு ஒரு வேலிடிட்டி கிடைக்காதா? அவங்க ஒரு குழுவை நியமிக்கலையா? பொதுச் செயலாளர் அம்மா ஒரு குழுவை நியமிக்கலையா? நியமிச்ச நிர்வாகிகள் திரு பன்னீர்செல்வம் உட்பட, அதே போல அவைத்தலைவர் மதுசூதன் உட்பட மறைவுக்கு பின்னாடி அம்மா புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பின்னால பொதுக்குழு உறுப்பினர்லாம் கூட்டி பொதுச் செயலாளராக இவங்களை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த நிர்வாகிகளை நியமிக்கிறாங்க. நிர்வாகிகள் நடைமுறைப்படுத்துறாங்க. மறுபடியும் அது இல்ல செல்லுமா செல்லாதுன்ற தேர்தல் கமிஷன்ல ஒரு புறம் இருக்க, மறுபடியும் பொதுச் செயலருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாலதான் இவங்க சொல்ற சட்ட விதிகள்லாம் செல்லும். அதிமுக இல்ல அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அணின்னு இருக்கும்போது இவங்க சொல்ற எந்த சட்ட திட்டங்களுமே அதுல எடுபடாது.